சொத்துக்கள் நீங்கள் கை வச்சுட்டாலே கோயில் வந்து தானாகவே வந்து அழிச்சிடும். அடுத்தது பக்தர்கள் கோயிலுக்கு வரலாமல் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா கோயில் அழிச்சிடலாம். கோயில் அழிச்சிட்டா நீங்கள் வந்து இந்து மதத்தையும் அழிச்சிடலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அவங்க வந்து இந்த தரிசனத்துக்கு ஒரு கட்டணம் வைக்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனோன்னா நீ காசு கொடுத்தா நீ வந்து சாமி பார்க்க முடியும். காசு கொடுக்கணும் பார்க்க முடியும். கோயில் போனீங்கன்னா அமைதியாக இருக்குன்னு போறீங்க. ஆனால் அங்கே வந்து 1000 சண்டை போடுறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, கத்திட்டே இருக்காங்க. கோயிலில் ஒரு அமைதியான சூழ்நிலையே. அப்போ கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றவங்க யாராவது வந்து சட்டம் போடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? கோயில்களில் எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து அர்ச்சகர்களாக இருந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய வன்னியர்கள் இருக்காங்க. ஈவன் மற்ற ஜாதிகளும் கூட நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலான கோயில்களில் பிராமணர்கள் பூஜை பண்ணுறது இல்லை. அர்ச்சகராக இருக்கிறதுல தான் அவ்வளோ ஈஸியான விஷயம். அது வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து அதுக்கான டெடிகேட் பண்ணுறாங்க. சரி, கும்பாபிஷேகம் பண்ணுறேன். அந்த கும்பாபிஷேகம் பண்ணலான்னா அதுக்கு என்னைக்கு நாள் பார்க்குறது? நம்ம ஆகம விதிப்படி ஒரு நாள், இந்த நாள் நல்ல நாள்னு சொல்லி பார்க்கலாம்னா அதெல்லாம் மினிஸ்டருக்கு என்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, மேயர் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்காங்க. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அருண்மொழி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கோயில் கட்டுப்பாடுகள் என்பது பல விஷயமா பார்க்கலாம். அறநிலைத்துறை வந்த பிறந்தான் கோயில்கள் சீரழிந்து விட்டது அப்படின்னு இந்து அமைப்புகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர், மீனாட்சி அம்மன் கோயில், கன்னியாகுமரி போன்ற கோயில்களில் வந்து அறநிலையத்துறை உள்ளே சென்று அந்த சொத்துக்களை எல்லாம் சுரண்டி தின்று விட்டது. பல்லாயிரக்கணக்கான தங்க கிடங்களை வந்து உருக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 திராவிட கட்சிகள் மேலேயும் குற்றச்சாட்டு உண்டு. திருச்செந்தூரில் கூட வைரவேல் காணவில்லை என்று மிகப்பெரிய பாத யாத்திரைகள்லாம் போனார் கருணாநிதி அவர்கள். ஸோ அந்த அறநிலையத்துறையில் வந்து 2 கழகங்கள் கையிலும் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இப்போது தாவேக்கா வந்திருக்கு, நாங்கள் சரி செய்து விடுவோம். ரமேஷ் பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். ஆனால் வந்து பலருக்கும் சொல்கிற விஷயம்னா, கடவுளுக்கு ஏன் கட்டணம் மூலமாக தரிசனம் என்பது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. அப்போ கடவுள் முன்னால் வந்து அனைவரும் சமம் என்பது கிடையாது. ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு தரிசனம், 1000 ரூபா கொடுத்தா தரிசனம், ஏழையாக இருந்தால் நீ கியூ நின்னுவா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி இந்த நிகழ்வில் பார்க்குறீங்க? முதல்ல வந்து கோயிலோட சொத்துக்கள் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா கோயில் வந்து சீரழிக்கணும் அப்படின்னா முதல்ல கோயிலோட சொத்துக்கள் நீங்கள் கை வச்சுட்டாலே கோயில் வந்து தானாகவே வந்து அழிஞ்சிடும். அடுத்தது பக்தர்கள் கோயிலுக்கு வரவிடாமல் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா கோயில் அழிச்சிடலாம். கோயில் அழிச்சிட்டா நீங்கள் வந்து இந்து மதத்தையும் அழிச்சிடலாம். ஸோ இந்த வழியில் தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயில் சொத்துக்கள்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,25,000 ஏக்கர் நிலங்கள் வந்து கோயிலுக்கு இருந்திருக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4,25,000 ஏக்கர் தான் இருக்குது. அப்போ 1,00,000 ஏக்கர் நிலம் வந்து காணாமல் போயிருக்கு. காணாமல் போயிருக்குன்னா எங்கே போயிருக்கு? நிலம்ன்றது அப்படியே தான் இருக்கும். அதனால் ரெக்க முளைச்சி பறக்க போகிறது இல்லை. அப்போ அந்த நிலம் வந்து எங்கே போச்சு? ஸோ எல்லாமே ஆக்கிரமிப்பு. அதே போல் கோயில்கள் பார்த்தீங்கன்னா 48,000 கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 46,000 கோயில்கள் தான் இருக்குது. அப்போ 2,000 கோயில்கள் எங்கே போச்சு? கல் கட்டிடம், அந்த நிலம் எங்கே போச்சு? அங்கேருந்து கோயிலில் உள்ள இந்த சிலைகள் எங்கே போச்சு? அந்த கோயிலோட சொத்துக்கள் எங்கே போச்சு? நகைகள் எங்கே போச்சு? எதுவுமே தெரியல. ஸோ ஒரு கோயிலே அப்படியே மொத்தமாக காணாமல் போயிருக்கு. இப்போ நம்ம சிட்டிசன் படத்தில் வந்து ஒரு ஊரே காணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கிணத்தை காணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து அப்படியே பெருசாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நிஜமாவே கோயில்கள் காணாமல் போயிருக்கு. அங்கே இருக்க பக்தர்கள் என்ன ஆனாங்க எதுவுமே தெரியல. ஸோ இப்படி பல இடங்களில் கோயில்கள் வந்து தொடர்ந்து வந்து சீரழிஞ்சிட்டே வந்திருக்கு. கோயில் நிலங்கள் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா பெரிய பெரிய கோயில்கள் பற்றி தான் பார்க்குறோம். இப்போ வந்து பழனி கோயிலில் வந்து 100 கோடி நிலத்தை வந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மக்களுக்கு தெரியுது. நம்ம 4 விஷயம் பேசுகிறோம். ஆனால் சின்ன சின்ன கோயில்கள் அதை பற்றி யாருக்கும் தெரியறதே இல்லை. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா புன்னேரி பக்கத்தில் சின்னக்கானம்ன்ற ஊர், அங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு எதிர்க்க வந்து ஒரு குட்டி கோயில் இருக்கும். ஒரு பிள்ளையாரோ இல்லை நந்தியோ யாரோ இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கோயில், ரொம்ப குட்டி கோயில், இப்போ இவ்வளோ அளவு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு கோயில் இருந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஊரில் இருக்க ஜனங்களுக்கே தெரியல. ஒரு 60-70 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவெலாம் கேட்டால் எங்கள் அம்மாவே அந்த கோயிலை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ பழமையான கோயில். அந்த உள்ள இருக்க அந்த பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்து சிவன் கோயிலில் வச்சுருக்காங்க. அது அங்கேயே இருக்குது. ஆனால் அங்கே கோயில் இல்லை. இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்துல குட்டியாக ஒரு ஸ்கூல் கட்டிட்டாங்க. என்னென்னா ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல், ஒரு பால்வாடி மாதிரி ஒன்று கட்டி வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்டா பிரைவேட்டா? கவர்மெண்ட். ஆனால் என்னென்னா அந்த ஊரில் ஸ்கூலுக்கான தேவையில்லை. ஊரே குட்டி ஊர். அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. பெரிய ஸ்கூல் தான் அது. ஆனால் அங்கேயே ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை. எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் பக்கமாக போயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூல்லே யாரும் இல்லை. இங்கே ஒரு ஸ்கூல் அவசியமே இல்லாத போது எதுக்காக இங்கே ஒரு ஸ்கூல் கட்டணும்? இன்றைக்கி ஒரு ஸ்கூல் கட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் போய் கேட்க முடியாது, கிளைம் பண்ண முடியாது. கேட்டிங்கன்னா உனக்கு வந்து ஸ்கூல் முக்கியமாக கோயில் முக்கியமாக? கோயில் இடிச்சுட்டு ஸ்கூல் கோயில் இடிச்சுட்டு கோயில் கட்டணும்னு கேட்குறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக இவங்க வந்து நம்ம மனசில் ஒரு சில வாசகங்களை பதிய வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டர்டாக இருக்க அந்த விஷயங்களே திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த லேண்ட் அவ்வளோதான். ஸோ இனிமேல் திரும்ப அந்த இடத்துல கோயில் போகவே முடியாது. இப்போ அந்த ஸ்கூல்லும் இருக்குது, சரி ஸ்கூல்லையும் யாருமே இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகும், ஸ்கூலை மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறமா அந்த நிலம் கவர்மெண்ட் கையிலே இருக்கும். அப்போ அந்த நிலத்தில் நாளைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ இல்லை இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி வெங்கீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் குளம் இருக்குது பார்த்தீங்களா, அது காணோம். ஏன்னா நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது பார்த்தவங்களே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். முதல்ல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குளம் இப்போ இருக்கிறத விட அந்த வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய குளமாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாலைகள் ஆக்கிரமிப்பு, சாலையை போட்டாங்க, ஒரு குளம் வந்துச்சு. அதை வந்து திமுகவோட அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், திமுக அன்பழகன் அவரோட தம்பி அவங்கள அதை ஆக்கிரமிச்சாங்க. ஒரு நான்வெஜ் ஹோட்டல் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே உண்ணாவிரதம் போன்ற விஷயம் இந்து முன்னணி நடந்துச்சு. ஆனால் ஒன்றும் நடக்காது, அப்படியே முடிஞ்சு போய் இப்போ அங்கே 2-3 டெல்லி ராஜஸ்தான் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சாங்க. அந்த குளமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது மாதிரி சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஜனங்க வந்து மறந்துடுறாங்க, கொஞ்ச நாள் கேட்பாங்க, கொஞ்ச நாள் விஷயம் மறந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு நோபல் விஷயத்தை எடுத்துன்னு வருவாங்க. ஓகேப்பா இது நல்ல விஷயம்ப்பா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்கூல் கட்ட ஏதாவது ஒன்று கட்டி வச்சுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்ததுக்கு அப்புறமா அந்த நிலம் யார் போய் கிளைம் பண்ண போறாங்க? சாதாரண ஜனங்க போயிட்டு கவர்மெண்ட் எடுத்து வந்து கேஸ்லாம் போட முடியாது இல்லையா. ஸோ அந்த நிலம் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி மட்டும் இல்லை, இன்னொன்று பண்ணுறாங்க என்னன்னா, கடந்த பல வருஷங்களா இப்போ ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் அந்த பில்டிங் இருக்க இடம் மட்டும் கோயிலுக்கு சொந்தமாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சுற்றி இருக்க நிலமும் அந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்கும், ஆனால் அது வந்து அரசு புறம்போக்குன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஜனங்கள்லாம் வசதி வாய்ப்புலாம் வந்ததுக்கப்புறமா அந்த கோயில் திரும்ப நான் பெருசாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜனங்க போனாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா தடுத்துறாங்க, இது வந்து அரசு புறம்போக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, ஜனங்க கட்டிடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த இடிக்க வராங்க. இடிக்க வரும்போது ஒரிஜினல் அந்த கோயிலும் சேர்த்துடுச்சிடுறாங்க. இந்த மாதிரியான கேசஸும் நம்ம பல இடங்களில் பார்க்க போகுது. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி இன்வெஷன் நடந்துகிட்டே இருக்குது. இன்வெஷன் ஆஃப் டெம்பிள் ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதே போல் கோல்டு பற்றி சொன்னீங்க. கோல்டு வந்து எவ்வளவோ காணிக்கைகள் வருது, அந்த கோல்டுக்கு யாருக்கும் கணக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து உண்டியில் விழுற பணம். ஸோ யாருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ இவ்வளோ தான் இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் அதுலேயும் கூட என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ கோல்டு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் கணக்கில் அவங்க வந்து எல்லாத்தையும் உருக்கிட்டு எடுத்துகிட்டு வரும்போது கணக்கு கம்மியாக இருக்குது. என்னென்னா கோல்டு வந்து கொஞ்சம் வந்து நிறைய காப்பர் இருந்தது, கொஞ்சம் கலப்படம் இருந்தது அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க. அப்படி கலப்படம் பண்ண கோல்டு எடுத்துன்னு போய் கோயிலில் யாராவது போடுவாங்க? நம்ம யாரும் பண்ண மாட்டோம். எல்லா கோல்டுமே இப்போ வந்து 916 அது இதுன்னு வந்துருச்சு. ஸோ கலப்படம்னு பெருசாக இருக்க போகிறதில்ல. ஆனால் கேட்டால் இதில் வந்து இவ்வளோ காப்பர் இருந்துச்சு, அதனால வந்து அந்த இடம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் கோயில்களில் வந்து நகையாக போடும்போது வெறும் கோல்டு மட்டும் போடல, அதுக்குள்ளே வந்து ஒரு கல் இருக்கும், ஏதோ ஒரு கல் பதிச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த கல்லோட வேல்யூ என்னாச்சு? ஸோ இப்படி தங்கத்தை உருக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு அப்படியே விட்டுடுறோம், அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமாம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இப்போது சிதம்பரத்தை பற்றி நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்திருந்துச்சு. அதாவது வந்து சிதம்பரம் கோயில் வந்து தீட்சிதர்கள் பேரமைப்பு மூலமாக பராமரிக்கப்படுகிறது. ஸோ அந்த தீட்சிதர்கள் பேரவை வந்து உள்ள ஒரு கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள். அதை வந்து கட்டிடம் வந்து அகற்றப்பட வேண்டும்ன்ற மாதிரி சில பேர் வழக்கு தொடுத்துருக்காங்க, பக்தர்கள் வழக்கு தொடுத்துருக்காங்க. தீட்சிதர்கள் பேரமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அங்கே வந்து இவங்க கோர்ட்டில் வந்து அங்கே போய் நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனுமதியோடு வந்து பார்க்கலான்னு விஷயத்தை பேசியிருக்காங்க. ஸோ சிதம்பரம் கோயில் போன்ற விஷயங்களில் அதிகமான கட்டிடங்கள் கோயிலுக்குள்ளே கட்டக்கூடாது, புது கட்டிடங்களை கட்டக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்குது. அதெல்லாம் மீறி சில கோயில்களை கட்டுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து சிதம்பரம் கோயிலும் அது விலக்கு இல்லைன்னு இப்போ வந்திருக்கிற விஷயத்துக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ சிதம்பரம் கோயில் பற்றி சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்டே வந்து நம்ம மனசில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, தீட்சிதர்கள் இதை பண்ணுறாங்க, மக்கள் கேஸ் போட்டிருக்காங்க. உண்மையிலே அதுவும் நடந்திருக்கு. அரசாங்கமோ அல்லது அரசியல் கட்சிகளோ கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை அது ஏதோ ஒரு இயக்கம் கேஸ் போட்டிருக்கு. கேஸ் யார் மேலே? தீட்சிதர்கள். அவங்க வந்து மக்களில் ஒருத்தர், அவங்க வந்து தனி அமைப்பு கிடையாது, அவங்க வந்து மக்கள். இன்றைக்கி வந்து நம்ம மனசில் எல்லாம் பதிவு வச்சுருக்காங்கன்னா ப்ரைவேட் கோயில் நம்ம சொல்லி பழக வச்சுட்டாங்க. இவன் வீட்டில் பக்கத்தில் சாய்பாபா கோயில் இருக்குது அப்படின்னா அது ப்ரைவேட் கோயில்ன்றாங்க. ப்ரைவேட் கோயில் அது மக்கள் நடத்துகிற கோயில், அரசாங்கம் மூடுறவர்கள் இல்லாத மக்களால் நடத்தப்படும் கோயில் தான் சிதம்பரம் கோயில். ஸோ இது வந்து அந்த கோயிலில் வந்து இவங்களால் கைப்பற்ற முடியல அப்படின்றதுனால தொடர்ந்து அந்த கோயில் மேலே இதான் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, தொடர்ந்து பல வருஷம் நடந்துருக்கு. ஈவன் போன ஆட்சியில் வந்து அங்கே இருக்க அந்த சின்ன பெண்கள்லாம் கூட்டு போயிட்டு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை கூட்டு போயிட்டுலாம் வேற நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அப்போ ஒரு சின்ன பொண்ணை கூட்டு போயிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே இருக்கிறவங்க தீட்சிதர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதே நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அது அவங்க வந்து திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நான் 2 வாரம் முன்னாடி போயிருந்தேன் கோயிலுக்கு, அங்கே அந்த மாதிரி புது கட்டிடம் எதுவும் வந்ததா தெரியல. தீட்சிதர்களும் வந்து இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டிடம் வந்து கட்டிட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஸோ அது வந்து மேபி கவர்மெண்ட் வந்து இருக்கிற கோயில் அங்கே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் சாதாரண மக்கள் வந்து ஒரு கட்டிடம் கட்டிட்டு அந்த கட்டிடமே இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. நான் போயிருந்த போது புதுசாக எந்த ஒரு கட்டிடமும் நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே கொஞ்சம் பழசாக தான் இருந்தது. அண்ட் இன்னொன்று சிதம்பரம் கோயிலை பற்றி சொல்லணும் என்னன்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து இந்த தரிசனத்துக்கு ஒரு கட்டணம்னு வைக்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனேன்னா நீ காசு கொடு, காசு கொடுத்தா தான் நீ வந்து சாமி பார்க்க முடியும், காசு கொடுக்கலன்னா பார்க்க முடியாது. ஆனால் சிதம்பரம்லாம் அது எதுவுமே இல்லை. ஏன்னா அது மக்களால் நடத்தப்படும் கோயில். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆகமப்படி மக்கள் எல்லாருமே சமம். கோயிலில் வந்து நீ வந்து லைனை போடுறதே வந்து மிகப்பெரிய தப்பு. ஆனால் இங்கே ஒரு கியூ கட்டி அது மாடுங்களை அடைக்கிற போல் அப்படியே அந்த கம்பியை கட்டி அது உள்ளே இடிச்சிட்டு போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. சிதம்பரம் கோயிலில் கம்பியே கிடையாது. இந்த கோயிலையும் நேராக போகிறோம், அங்கே உட்காடுறோம், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், யாரும் போங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நான் 3 நாள் அங்கே இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இதுவே நான் வந்து ஒரு திருவண்ணாமலையோ இல்லை திருச்செந்தூரோ போயிருந்தேன்னா, ஒருவேளை நான் காலையில் போயிட்டு வந்துட்டேன்னா திரும்ப போனேன்னா ஐயோ வேணாம், ஒரு வாட்டி போயிட்டு வந்தது போதும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனால் இங்கே போன போது எவ்வளோ நேரம்னாலும் போகலாம், அங்கேயே அமைதியாக உட்காந்துருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வருது. ஸோ இதுதான் வந்து மக்கள் நடத்துகிற கோயில்களுக்கும் அரசாங்கம் நடத்துகிற கோயில்களுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த கட்டணம் பற்றி பேசிட்டு இருந்தோம். கட்டணம்ன்றது வந்து அது வந்து ஒரு மாடர்ன் ஜிசியா டேக்ஸ். அந்த காலத்தில் வந்து நீ வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முகலாயர்கள் ஆட்சியில் கில்ஜிகளோட ஆட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எனக்கு காசு கொடு. இன்னைக்கு அதே தானே இங்கே நடந்துட்டு இருக்கு. நீ வந்து சாமியை பார்க்கணுமா, நீ வந்து தள்ளிட்டு தான் பார்க்க முடியும், கிட்ட போய் பார்க்கணுமா அப்படின்னா எனக்கு காசு கொடு. அப்போ இது வந்து ஒரு ஜிசியா வரி தானே. நீ வந்து அர்ச்சனை பண்ணணுமா, எனக்கு காசு கொடு. நான் போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எதுக்காக கோயிலுக்கு காசு கொடுக்கணும்? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கட்டணம் வாசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்து எவ்வளோ வேணால் காசு கொடுக்க தயார். காசு கொடுத்தாலும் என்ன நிம்மதியாக பார்க்க முடியுமா? அங்கங்கே கம்பி கட்டி வச்சிருக்கீங்க, அந்த கம்பியில் இடிச்சிட்டு தான் போகணும். அதுவும் கோயில் என்ட்ரன்ஸ் வந்து ஏற்கனவே குறுகலாக இருக்கும், அந்த இடத்துல நடுவில் கம்பி வைக்கிறாங்க, குண்டா இருக்கணும்னு நுழைய முடியல. ஸோ பக்தர்களுக்கு எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி போயிட்டு நான் கோயிலை சுற்றி வரேன், வந்ததுக்கப்புறமா நேராக ஃப்ரீயாக வர முடியுமா? கொஞ்ச நேரம் உட்காந்து நான் தியானம் பண்ணேன்னு நினச்சேன்னா அதுக்கு அவ்வளோ தடங்கள். இப்போ வந்து பெரியபாளையம் கோயிலில் போயிருந்தேன். அங்கே வந்து அந்த கருவறை பக்கத்தில் நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா கையில் ஒரு விசிலை வச்சுட்டு விசில் அடிக்கிறாங்க. அதுவும் அந்த குட்டி இடத்துல அந்த ஹை பிச் சவுண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து ஒரு பெரியபாளையம் கோயில் வந்து தனியார் இடத்துல இருக்கு இல்லை, அங்கேயும் வந்து அரசாங்கத்தோட இது இருக்கு, ஆளுமை வந்துருச்சு. அரசாங்க ஊழியர்கள் தான் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஊழியர்கள் தொடர்ந்து மக்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க மக்கள் நடத்தும் விதம். இப்போ நீங்கள் கோயில் போனீங்கன்னா அமைதியாக இருக்கணும்னு போறீங்க, ஆனால் அங்கே வந்து 1000 சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, கத்திட்டே இருக்காங்க. கோயிலில் ஒரு அமைதியான சூழ்நிலையே இல்லை. அப்போ கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றவங்க யாராவது வந்து சத்தம் போடுவாங்களா? அப்போ இவங்கெல்லாம் யார்? ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா? இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் கோயிலில் உட்காந்துருக்காங்களா? இந்து அறநிலையத்துறையோட சட்டத்தை மீறி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? ஏன் வந்து அவங்க வந்து கோயிலில் இவ்வளோ பக்தர்களை இவ்வளோ திட்டிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியத்தை உண்டா பண்ணிட்டே இருக்காங்க. சரி இதெல்லாம் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா வெளியே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செருப்புக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வாகனம் எடுத்துறது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நீ கோயிலுக்கு உள்ளே வரணும் அப்படின்னாலே உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ பிரச்சனை பார்க்கும்போது ஐயோ கோயிலே வேணாம், நான் பீச்சுக்கு போகிறேன், தேட்டருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். ஸோ கோயிலுக்கு மக்களை வரவிடாமல் செய்யறதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த கட்டணங்கள் அது ஆகமத்துக்கு எதிரானது. ஏன்னா ஏழைக்கு ஒன்று, பணக்காரனுக்கு ஒன்று, காசு வச்சிருக்கணும் ஒன்று, காசு இல்லாதவனுக்கு ஒன்று அப்படின்னு இருந்தால் நியாயமாக கம்யூனிஸ்ட்காரன் போராடணும். கம்யூனிஸ்ட்காரங்க யாரும் அதை பற்றி கேள்வி கேட்கறதே இல்லை. ஏன் இது இவ்வளோ இது ஏன் நீங்கள் போடுறீங்க, எல்லாரும் சமமாக தானே இருக்கணும்னு சொல்லிட்டு சமத்துவம், அப்புறமா என்னது சமூக நீதி, இதை பற்றிலாம் பேசுகிறவங்க யாரும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஸோ இதற்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னா கோயில்களை மக்களே நடத்த வேண்டும். சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது தாவே காட்சி வந்தப்புறம் பல்வேறு சீரமைப்புகள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோயிலில் வந்து அந்த பணம் வாங்கின விஷயம் மற்றும் கோயில்களில் பல கோயிலில் சீரமைப்பெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலில் ஒரு ஊழியர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதேமாதிரி மாங்காடு கோயிலில் வந்து சொத்து குவிப்பிற்காக ஒரு ஊழியர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இது மாதிரி நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் வந்து பிரசாதம் கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு பார்வையாக வருதா? எப்படி தாவேக்கா வந்து இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து வந்த புதுசில் இதை பண்ணுறேன் அதுக்கப்புறம் விட்டுறேன் அப்படின்ற போல இருக்கக்கூடாது ஒன்று. அதே போல் ஒருவேளை இவங்களுக்கு நிஜமாவே இதெல்லாம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட உள்ளே இருக்க ஈக்கோ சிஸ்டம் யாரோட ஈக்கோ சிஸ்டம்? ஏற்கனவே இருக்கவங்க தானே, அவங்களால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க தானே. ஸோ அவங்கள மீறி வந்து அரசாங்கம் ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. சரி அப்படியே செய்ய முடியும்னாலுமே கூட இவங்களுக்கு முதல்ல அந்த எண்ணம் இருக்கா? ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் இவங்களை பார்க்கும்போது இவங்களோட கொள்கை வந்து திமுகவின் கொள்கை என்னவோ அதே கொள்கை, அதே திராவிட கொள்கையில் தான் இவங்களும் இருக்காங்க. அதுலேருந்து இவங்க வந்து எந்த இடத்துலையும் மாறுபட்டதாக எனக்கு தெரியவே இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுதான். திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் வந்து விளக்கேற்றக்கூடாது, நான் வந்து கட்டண தரிசனம் வச்சுட்டு தான் இருப்பேன். எல்லா விஷயத்திலும்
திமுகவின் குரலாகவே தான் இவங்களும் ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்த உடனே ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா தெரியல. இப்போ திமுக கூட பண்ணாங்க இல்லையா? முன்னாள் முதலமைச்சர் வந்து அவர் வந்து அவரானால கோயிலுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, அவர் குடும்பத்தினால பிரச்சனை அப்படின்னா அவங்களோட மனைவி வந்து உடனே கோயிலுக்கு போவாங்க. பொண்ணு பாருங்க இவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிஜமாவே வந்து இவங்க பண்ணாங்கன்னா சந்தோஷம். அதே போல் வந்து இவர் வந்து ஏற்கனவே சினிமா நடிக்கும் போதே வந்து கோயில் முக்கியமா, ஸ்கூல் முக்கியமா, அது இதெல்லாம் படம் எடுத்து ஸோ அந்த ஒரு ஐடியாலஜிலே தான் இவர் இருந்திருக்காரு. இவரோட ஐடியாலஜி வந்து என்றைக்குமே மாறினது இல்லை. ஸோ அவர் வந்து பண்ணுறாரா அப்படின்னா தெரியல, பண்ணுவாரான்னு தெரியல, பண்ணால் சந்தோஷம்தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு கோயில்களில் வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அது கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது வந்து ஆகமத்தை வந்து பயிற்சி பெற்ற பிராமணர் இல்லாதவர்கள் வந்து அங்கே வந்து பூஜை செய்யலாம் அப்படின்ற விஷயம்லாம் கொண்டு வரப்பட்டது. அவங்களாம் வந்து ஈவேராவோட ஃபாலோவர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஈவேரா ஃபாலோவர்ஸ் வந்து கோயிலை எப்படி பாதுகாப்பாங்க, அவங்க எப்படி போவாங்கன்ற கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விக்குறியின் போது அதற்கு நீட்சியாக பார்த்தீங்கன்னா இப்போது பல்வேறு கோயில்களில் வந்து ஆகமமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு கூட இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் அந்த அந்த நிகழ்வாக இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பிராமணர் அல்லாதவர் அப்படின்றதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா கோயில்களில் எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து அர்ச்சகர்களாக இருந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய வன்னியர்கள் இருக்காங்க, ஈவன் மற்ற ஜாதிகளுமே கூட நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலான கோயில்களில் பிராமணர்கள் பூஜை பண்ணுறது இல்லை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து கோயிலுக்குள்ளே யார் போவாங்கன்னா வந்து ஒரு ஐயர் மட்டும் தான் பூஜை பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அது வந்து திராவிட பொய், அது உண்மை இல்லை. ஸோ இப்போ எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து அர்ச்சகர்களாக இருக்காங்க அப்படின்ற போது புதுசாக இவங்க என்ன வந்து நான் வந்து அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர்களாக சொல்லிட்டு புதுசாக சட்டம் போட வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அதுக்கான அவசியமே இல்லையே. நமக்கு வந்து அர்ச்சகராக யாராக இருக்கணும் அப்படின்னா அவங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் படிப்போம், இதுக்கு 3 வருஷம் கூட இல்லை, ஏதோ சில மாதங்கள் தான் படிப்போம் நினைக்கிறேன். அதுவும் சாட்டர்டே சண்டே அது இதுன்னு லீவ் எல்லாம் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் போனாங்கன்னா மொத்தமாக வந்து சில மாதங்கள் டெய்லியும் ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் போயிட்டு அவங்க வந்து அர்ச்சகர் ஆகலாமா அப்படின்னா கூடாது. அது வந்து எந்த விதத்துலையும் அவங்களால வந்து அந்த கோயிலோட நடைமுறைகள்லாம் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒருத்தர் எடுத்துன்னா உட்கார வைக்க முடியாது. இப்போ நீங்கள் வேதம் படிக்க போனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 7 வருஷங்கள் குறைந்தபட்சம். அதுவும் எப்படின்னா அங்கேயே போர்டிங், அங்கேயே தங்கி படிக்கணும். அப்படி படிச்சுட்டு வரவங்களுக்கு திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் இருக்கும். அந்த ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து கோயிலில் வந்து மெயினாக போயிட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் சில மாதங்கள் உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன படிப்பாங்க, திடீர்னு கோயில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணணும், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாத அர்ச்சகராக இருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அது வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து அதுக்காக டெடிகேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து லீவ் கிடையாது. காலையில் வந்து 5 மணிக்கோ 6 மணிக்கோ கோயிலை திறந்தாங்கன்னா நைட் வரைக்கும் அங்கேயே இருந்தாகணும். இது வந்து சும்மா இப்போ நான் வந்து எனக்கு சாமி கும்பிடுவேன் பக்தி இருக்குன்னா என்னால் போய்ட்டு அங்கே பண்ண முடியாது. அதுக்குன்னே பரம்பரையாக வந்தவங்களுக்கு தான் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க அடாப்ட் ஆகிருப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் போயிட்டு பண்ணோன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அதை அடாப்ட் ஆக முடியவே முடியாது. ஸோ அது வந்து எல்லாரும் போயிட்டு அங்கே பண்ணுறாங்களான்னா அது வாய்ப்பே இல்லை. அண்ட் இன்னொன்று, அர்ச்சகராக இருக்கிறது வந்து அவங்க மட்டும் பண்ணுற வேலை இல்லை, அவங்க குடும்பம் சேர்ந்து பண்ணுற வேலை. இப்போ ஒரு கோயில் வந்து இங்கே பிரசாதம் பண்ணோன்னா அந்த அர்ச்சகரோட மனைவி தான் பிரசாதம் பண்ணி கொடுப்பாங்க. பல கோயில்கள் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க அதுக்கெல்லாம் வந்து செய்வாங்களா அப்படின்றதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம்ன்றது வந்து கோயிலுக்குள்ளே இன்னொரு இன்வெஷன் தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோயில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட இருந்துச்சுன்னா இவங்க ஆதிக்க ஜாதின்னு யாரை சொல்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்துச்சு. முதலியார்கள் கிட்ட இருந்துச்சு, வன்னியர்கள் கிட்ட இருந்தது, தேவர்கள் கிட்ட இருந்தது. இவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. ஸோ இந்த அறத்துறை வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. இன்னைக்கு இவங்க சொன்ன அந்த ஆதிக்க ஜாதியில் இருக்கவங்க யாருமே கோயில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை. கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம எல்லாரையும் துரத்தி விட்டாங்க. இப்போ கோயிலில் இருக்க பழைய ஆளுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சகர்கள் மட்டும்தான். கோயில் ஊழியர்களையும் இவங்க எல்லாரும் மாற்றிட்டாங்க, ஊதுவார்கள் எல்லாரையும் மாற்றிட்டாங்க. அவங்க எல்லாரும் இவங்க தான் துரத்தி அடிச்சாங்க கோயிலேருந்து. இப்போ திரும்ப நானே அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 10-20 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கோயிலில் தொடர்ந்து பரம்பரையாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, டெடிகேஷனோடு இருந்தவங்க எல்லாரையும் வெளியே துரத்தியாச்சு. இப்போ இருக்கிறது யாரும் அர்ச்சகர்கள் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கும் 1000 இடையூறுகள் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களையும் வெளியே துரத்திட்டா அப்போ முழுக்க கோயில் வந்து திராவிடமயமாகிவிடும். ஸோ கோயில்களை அழிப்பதற்கான ஒரு சதியாகத்தான் இந்த அனைத்து ஜாதியரும் அர்ச்சகர்ன்றதை நான் பார்க்குறேன். ஸோ இப்போது கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து சிவனாடார் தான் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா செலவு பண்ணார் அப்படின்னு செய்தி இருக்குது. ஆனால் அந்த பேர் மறைக்கப்பட்டு அப்போதைய ஆட்சி காலத்தில் திமுக வந்து சேகர் பாபுலாம் என்ன சொன்னார், இது வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியிலே திருச்செந்தூர் கோயிலில் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வர்ற டொனேஷனை தனியாக ஒதுக்கிட்டாங்க. அது மாதிரி கோயில் கனெக்ஷனும் தனியாக பண்ணாங்க. அது இல்லாமல் தனியாக வந்து மக்களிடம் வந்து கும்பாபிஷேகம் அமௌண்ட்டை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ அதில் மிகப்பெரிய ஊழல் பண்ணப்பட்டது. ஸோ அந்தந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பலரும் வந்து அந்த கோயிலுக்காக பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு தொகையை பல பேர்கிட்ட பெறுறாங்க.
ஒரு சிலையை செய்யணும்னா அந்த சிலை ஒரு 1,00,000 ஒரு 10 பேர் அந்த 1,00,000 வாங்குறாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை விட்டு 1,00,000 மட்டும் கட்டிட்டு மீதி 9,00,000 சுவாகா பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இந்த கும்பாபிஷேகம் திருப்பணிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடப்பது இல்லையா? ஆமாம். எந்த ஒரு திருப்பணி எது பண்ணாலும் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஊழல் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் எந்த ஒரு இதுவாக இருந்தால் அது மக்கள் தான் பண்ணுறாங்க. அரசாங்கம் வந்து கோயிலோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துன்னு போயிடுச்சு. கோயிலோட வருமானம் மொத்தமும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ஒரு திருவிழா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மக்கள் தான் போய் காசு கொடுக்குறாங்க. மக்கள்கிட்ட தான் காசு போகுது. ஆனால் அதுக்கும் லஞ்சம் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில், அங்கே வந்து பெருமாள் கோயில். அது அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு கட்டிடம் இருக்குது. அங்கே வந்து இதுக்காக சமையல் பண்ணுறதுக்காக கட்டிடம் இருக்குது. அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், ஒரு மேடை ஒன்று அமைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து போய் கேட்டால் அதுக்கு வந்து அவங்க வந்து பட்ஜெட் வந்து 2 லட்சம் கொடுக்குறாங்க இந்தத்துறையில். என்னென்னா அவங்க கொடுக்குற கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டர்கிட்ட தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் அதுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான அந்த ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் வந்து 25,000 நம்ம கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், சாமி கும்பிட்றவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கோயிலுக்காக சைன் பண்ணுறதுக்கு 25,000 கேட்பாங்களா? ஸோ கோயில் காசு, அதுவும் யாரோட காசு? சும்மா ஏதோ ஒரு காசு தனியார் கொடுக்குற இதில் கோயிலுக்காக யாரோ ஒருத்தர் கொடுத்த காசுலேருந்து தான் இவங்க அந்த 25,000 கொடுக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கேட்குறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாகவும் அல்லது இந்து மத நம்பிக்கை இல்லாதவங்களாக தான் இருக்க முடியும். ஸோ இவங்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே எப்படி வேலை கிடைச்சது? அது சட்டத்துக்கு புறம்பாக தானே வேலை கிடைச்சிருக்கு. அது ஒன்று. சரி, அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து கட்டிடம்லாம் கட்டுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கான்ட்ராக்டர் வந்து அவங்க சொல்கிற கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டர் வந்து பக்தியே இல்லாத கான்ட்ராக்டராக இருக்கார். அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு கட்டுறாரு, ஆகம விதிகளை ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அதே போல் இந்த திருப்பணின்னு வந்துருச்சுன்னா ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா பாலாலயம் பண்ணி அந்த கோயில் வந்து மூடிடுறாங்க. ஸோ சாமி எடுத்துமே குட்டியாக தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. மெயினாக நீங்கள் வந்து கருவறையில் போய்ட்டு சாமி பார்க்க முடியாது. இதை இப்படியே வேலை நடக்காமலே 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் தள்ளி போடுறாங்க. இது எத்தனையோ கோயில்கள், நான் சொன்ன அந்த கோயிலே கூட 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து கோயில் மூடியே தான் இருந்துச்சு. அந்த 1.5 வருஷத்துல 3 மார்கழி மாதம் போயிடுச்சு. எல்லாரும் வந்து பின்னாடி பக்கம் போயிட்டு சின்ன இடத்துலயே உட்காந்து தான் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தொடர்ந்து வந்து கோயில்களை முடக்குவதற்காகவும் மூடுவதற்காகவுமே வந்து இவங்க வேலை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் மூடி வச்சிருந்த கடைசியில் ஜனங்க எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறமா சரி கும்பாபிஷேகம் பண்றேன். அந்த கும்பாபிஷேகம் பண்ணலான்னா அதுக்கு என்னைக்கு நாள் பார்க்கறது? நம்ம ஆகம விதிப்படி ஒரு நாள், இந்த நாள் நல்ல நாள்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா அதெல்லாம் கிடையாது. மினிஸ்டருக்கு என்னைக்கு வந்து ஃப்ரீயா இருக்காரு, அப்புறமா வந்து மேயர் என்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அன்னைக்கு தான் வந்து கும்பாபிஷேகம்ன்றாங்க. கும்பாபிஷேகம் நடக்கிறது ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த கோயிலில் வந்து திடீர்னு ஒரு நாள் போனால் எல்லாம் விளக்கெல்லாம் எரிஞ்சிட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. என்னென்னா கும்பாபிஷேகம், என்னென்னா மினிஸ்டருக்கு டேட் கிடச்சிச்சு கும்பாபிஷேகம். ஸோ இப்படி எல்லா கோயில்களையும் ஆகமங்கள் மீறப்படுது. மக்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து தரிசனம் கிடைக்கிறது இல்லை. அண்ட் கோயில் சொத்துக்கள் வந்து முடக்கப்படுது. முக்கியமாக கோயிலில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்ம நிம்மதியாக போய் சாமி கும்பிட முடியல. ஸோ இப்படி இந்த திராவிட ஆட்சியில் தொடர்ந்து பல வருஷங்களாக இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு, மக்கள் வந்து கோயிலில் இருக்கணும், மக்கள்கிட்ட கோயில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம திராவிடம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இந்து அறத்துறைன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம சோ அவர்கள் சொன்னது போல கோயிலில் அரசாங்கம் இருக்கணுமானா அரசாங்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது எப்படின்னா வெறும் ஒரு கண்காணிப்பு அமைப்பாக மட்டுமே இருக்க வேண்டும். அவங்க வந்து நீ இதை பண்ணு, இதை பண்ணாத, இந்த பூஜையை பண்ணு, இந்த பூஜையை பண்ணாதுன்னு சொல்லும் இயக்கமாக அந்த அமைப்பு இருக்கக்கூடாது. மக்கள் மட்டுமே, கடவுள் நம்பிக்கை நிஜமாவே உள்ள மக்கள் மட்டுமே அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணணும். அப்போ தான் கோயில் நல்லா இருக்கணும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக சிதம்பரம் கோயில் சொல்லலாம், சாய்பாபா கோயில்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளவு அன்னதானம் நடக்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குது. கோயிலில் ஒரு குப்பை பார்க்க முடியுதா? ஆனால் இந்த மாதிரியான கோயில்களில் நம்ம வந்து பிரைவேட் கோயில்னு தள்ளி வச்சிடுறோம். உண்மையான கோயில், உண்மையிலே பிரைவேட் கோயில் எதுனா இன்னைக்கு இந்து மதத்தில் இருக்கும் கோயில் தான் வந்து பிரைவேட் கோயிலாக இருக்குது. மக்கள் நடத்தப்படும் கோயில்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அமைதியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வர முடியுது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டெழுது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.